இருக்க மொத்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் எங்க பார்த்தாலும் கவர் பண்ற ஒரே டாபிக் ஸ்கின் கேர் மட்டும்தான். ஒரே நாள்ல எப்படி பளபளன்னு ஆகுறது, ஒரே நாள்ல எப்படி அழகாகிறது, இந்த மாதிரி வீடியோஸ் ஏகப்பட்டது யூடியூப்ல இருக்கு. பட் நீங்க ரொம்ப புதுசா ஸ்கின் கேர்க்குள்ள என்டர் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. நான் இத்தனை நாள் ஹமாம் சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இப்ப திடீர்னு என்னோட ஸ்கின்னை டேக் கேர் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்ற ஒரு ஆள்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஹே பீப்புள், a world of hello to you all. ஆக்சுவலி ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போடுற ப்ராடக்ட்டை வச்சுதான் இதுக்கு மேல நம்ம ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படிங்கறதே டிசைட் ஆகும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே தப்பான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பான ரிசல்ட் வரும். அதுலயே டிப்ரெஷனுக்கு போயிருவோம், நம்ம கண்டிப்பா போயிருவோம். ஏன்னா நான் போயிருக்கேன். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பா போலாம். நான் உள்ளங்கால்ல இருந்து தலைமுடி வரைக்கும் நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும், பேசிக் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்லுவேன். அதே மாதிரி லிங்க்கும் கீழே அட்டாச் பண்றேன், so that you can easily go and buy. இது no promotion, nothing. Whatever I have experienced, whatever has suited for my skin, அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ ஃபேஸ் வாஷ்ல ஐ லைக் டெர்மாகோ ஃபேஸ் வாஷ். அஃபோர்டபுள் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க கிரீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், விச் இஸ் லைக் ஒயிட் கலர்ல ஒரு கிரீம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க ஜெல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். என்னோடது ட்ரை ஸ்கின், கம்ப்ளீட்லி ட்ரை ஸ்கின். ஸோ நான் இந்த ஸ்னெயில் பெப்டைடோட ஜெல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். பட் உங்களுக்கு அகெயின் ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நீங்க ஜெல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா ஜெல் ஃபேஸ் வாஷ் உங்களோட ஆயிலுக்கு எக்ஸ்ட்ராவா ஆயில் கொடுக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஸ்கின் என்ன டைப்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணுங்க. So first face wash பண்ணதுக்கு அப்புறமா the next step you have to do is a toner. Okay, so yeah, it's almost over. So use a toner. நான் டோனருக்கு வேற எதுவுமே வாங்கினதே கிடையாது, எந்த பிராண்ட்லயும் வாங்கினது கிடையாது. ஏன்னா தெரியல, எனக்கு அது வாங்கணும்னு தோணல. பட் I've been using this rose water as my toner for years. ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் ரோஸ் வாட்டர் has always been my favorite. ஸோ ஆக்சுவலி வெளியே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் முடிச்சிட்டோம் அண்ட் டோனர் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் மம்மா எர்த்தோட மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்தி எமோலின் யூஸ் பண்ணேன், இதுவும் நல்லா இருக்கு. பட் இதை விட பெட்டர் மாய்ஸ்சரைசர்ஸும் இருக்கலாம். ஃபார் ட்ரை ஸ்கின் இது அவ்வளோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுதானா ஓகேவா தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் செட்டஃபில் மாய்ஸ்சரைசரும் வாங்கினேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் யாரோ எடுத்துட்டாங்க, அதனால எனக்கு அதை விட்டுட்டேன் நான். ஸோ ஐ எம் யூசிங் எமோலின் மாய்ஸ்சரைசர். நீங்க பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டுக்குலாம் போகாம ஃபார்மசி ப்ராடக்ட் எமோலின் மாய்ஸ்சரைசர் சேஃபான மாய்ஸ்சரைசர், அதனால நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் முடிச்சாச்சு, டோனர் முடிச்சாச்சு, ஃபேஸ் வாஷ் முடிச்சாச்சு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் மோனி அப்படின்னு கேட்டீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நம்ம யாருக்குமே நம்பிக்கையே இல்லாத ஒரு ஸ்டெப், விச் இஸ் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் மேல நம்மளுக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலும் வெயில்ல போனா டேன் ஆகும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன் அப்படின்னா தைரியமா போகக்கூடாது. என்ன சன்ஸ்கிரீன் போட்டாலும் வெயில்ல போனா டேன் ஆகும். பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களுக்கு கொஞ்சம் க்ளோ கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக யூ ஹாவ் டு யூஸ் அ சன்ஸ்கிரீன். அதுதான் எல்லாருமே சொல்றது. அது 100% உங்களை ப்ரொடெக்ட் பண்ணோன்னு யாருமே கிளைம் பண்ணல. ஸோ நான் இங்க இருக்கேன், சென்னையில இருக்கேன் அப்படின்னா ஐ யூஸ் திஸ் டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்கிரீன். பிகாஸ் இது கொஞ்சம் சென்னையில இருக்கும்போது த ஏர் இஸ் நாட் வெரி ட்ரை. ஸோ இங்க பொல்யூஷன் அவ்வளோ இல்லாததுனால ஐ கேன் ஃபீல் குட் வித் மை ஸ்கின். பட் நான் பெங்களூர் போனேன்னா ஐ யூஸ் திஸ் மம்மா எர்த்தோட சன்ஸ்கிரீன் பிகாஸ் இட் இஸ் ஆயிலி, ஜெல் லைக் டெக்ஸ்சர். ஓகே, லைக் யூ கேன் சி இது கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கும், சீரம் மாதிரியே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான், மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீன். இந்த மீன் டைம் நீங்க டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா too much came out. So the difference guys. ஓகே, ஸோ ஒன்று தண்ணி மாதிரி இருக்கும், அது நான் பெங்களூர்ல யூஸ் பண்ணுவேன். ஜெல் மாதிரி இருக்கிறது நான் சென்னையில யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஊர்ல அவ்வளோ பொல்யூஷன் இல்லை பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் இதை நான் வேஸ்ட் பண்ண மனசு வரல, அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்கிரீன் முடிச்சாச்சு. அண்ட் தென் திஸ் பேசிக் ரொட்டீன் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நோ. பட் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்கும் போதாச்சும் ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரப் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் ரொம்ப தேய்ப்பாங்க, அப்படியே அந்த சதையை கிழிஞ்சிடுற மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் பீல் அவுட் ஆகிற மாதிரி தேய்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப். இது
நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நல்லா இருக்கு ஆக்சுவலி, எனக்கு நல்லா இருக்கு. இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் இட். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ நாட் வெரி ஹார்ஷாக இல்லை. அது போட்ட உடனே கொஞ்சம் க்ளோயிங்காக ஒரு டெக்ஸ்சர் இங்கே வந்து கிரியேட் ஆகும். எனக்கு அது பிடிக்கும். ஓகே. அண்ட் தென் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா, லிப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் இஸ் லிப் பாம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நம்பலாம். நான் வந்து இதை அஷ்யூர் பண்ணுறேன். திஸ் வில் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். பட் இஃப் யூ வாண்டட் சம் அதர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் திஸ். இது வந்து நல்லா இருக்கான்னா இல்லை, நம்ம சீனுக்காக வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிப் பாம். அண்ட் தென் ஃபார் திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட். இது நான் வந்து சென்னையில் தான் வாங்கினேன், டி நகரில். பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி குட். இது ஒரு லைட்டான பிங்க் ஷேட் கொடுக்கும். பட் இட் நரிஷஸ் வெரி வெல். ஓகே. ஸோ இது நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா செரி ஷைன், ப்ளீஸ் வாங்கிடுங்க. செரி ஷைன். ஓகே. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ வில் கெட் த லிங்க் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் பிகாஸ் இது நான் கடையில் வாங்கினதுனால. பட் இஃப் ஐ எம் கெட்டிங் இட் தென் ஐ வில் அட்டாச் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். மூஞ்சிக்கு என்ன போடணும்னு சொல்லியாச்சு, வாய்க்கு என்ன போடணும்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ ஃபார் ஹேர். அதுக்கப்புறம் காலுக்கு வரலாம். ஸோ ஹேருக்கு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நம்ம ஊரில் முக்கால்வாசி பேர் நான் வந்து முடிக்கு எதுவுமே போட மாட்டேன், முடிக்குன்னு இல்லை மூஞ்சுக்குமே எதுவுமே போட மாட்டேன், நான் வந்து உன்ன மாதிரி கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. போடுங்க. ஸ்டார்ட் புட்டிங். இட்ஸ் நாட் கெமிக்கல். ஓகே. எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரி திங் ஹாஸ் பீன் டிட்டர்மைண்ட், எவ்ரி திங் ஹாஸ் பீன் மேட். அதுக்கு உட்காந்து அதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் லைக் கெமிக்கல் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து சிக்கக்காய் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இட் இஸ் குட். உங்களுக்கு அது செட் ஆகுதுன்னா இட் இஸ் குட். பட் இதை ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு எனக்கு அது செட்டும் ஆகலை, நான் வந்து நியூவாகவும் எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன்னா இட்ஸ் வெரி ராங். இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே. அதனால நமக்கு எது செட் ஆகுதோ செட் ஆகலையோ பார்த்து அதை யூஸ் பண்ணுங்க. இது வந்து பழைய காலத்து ஆள் மாதிரி இருப்பேன், புது காலத்து ஆள் மாதிரி இருப்பேன், அதெல்லாம் இதுல எதுக்குமே வரல. நம்மளுக்கு தேவை முடி, அவ்வளவுதான். பழைய காலத்து ஆளா இருந்தாலும் சரி, புது காலத்து ஆளா இருந்தாலும் சரி. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீக்கோடைய சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முக்காவாசி பேர் ஸ்ட்ரீக் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் சீரம் யூஸ் பண்றீங்கன்னா ப்ளீஸ் கோ வித் திஸ் லாரல் பாரிஸோட ஹேர் சீரம். ப்ளீஸ் கண்ணை மூடிட்டு நீங்க போயிடலாம். இட் இஸ் அமேசிங். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹேர்ல வந்து ஃப்ரிஸ் இருக்காது அப்படின்லாம் யாருன்னா சொல்லியிருந்தா நான் நம்பியே இருந்திருக்க மாட்டேன். பட் ஆஃப்டர் யூசிங் திஸ், ட்ரஸ்ட் மீ, உங்க ஹேர் அவ்வளோ சாஃப்ட் ஆகும், ஃப்ரிஸ் ஃப்ரீ ஆகும், நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், ஷைன் கொடுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். So it is very good. I've been using it since நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பறத்துல இருந்து வேற எந்த ஹேர் சீரமும் நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை எத்தனை புது ப்ராடக்ட் வந்தாலும், ஏன்னா இது அவ்வளோ அமேசிங்கான ஜாப் பண்ணுது. ஓகே. ஸோ ப்ளீஸ் லாரல் பாரிஸோட இந்த ஹேர் சீரம் எல்லாரும் வாங்கிடுங்க ப்ளீஸ். அண்ட் தென் எனக்கு வந்து அந்த ஹேர் சீரம் காலி ஆகிற டைம்ல பெங்களூர் போனால் என்னோட ஹேரும் சேர்த்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஓகே. பெங்களூர் போனால் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அந்த கிளைமேட்னால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ அங்கே போனேன்னா மட்டும் என்னோட முடிக்கு அலோவேரா ஜெல், போரோப்ளஸோட அலோவேரா ஜெல் ஃபார் மை ஹேர். பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஐம் டெல்லிங். ஓகே. இன் சென்னை வெறும் ஹேர் சீரம் இஸ் ஓகே. அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல விஷயம் தான். அலோவேரா ஜெல் கெட்டதுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அலோவேரா ஜெல் ஆன் யுவர் ஹேர் இஸ் குட். இட் வில் ஹெல்ப் இன் growth of your hair. ஸோ நெக்ஸ்ட், நைட் டைமில் when you are sleeping, if you want good eyebrows and eyelashes, I did not apply any mascara or anything. If you want eyelashes, long eyelashes அப்படின்னா you have to use a castor oil. Please. இது வந்து பழைய காலத்து விஷயம் மாதிரி இருக்கு, என்ன இதெல்லாம் சொல்ற அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வாட் எவர் இஸ் பெஸ்ட், தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். castor oil is the best for your eyebrows and for your eyelashes. castor oil நைட்ல போட்டுட்டு தூங்குங்க. இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். ஸோ நம்ம ஸ்கின் கேர்னு எடுத்த உடனே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும், இந்த மாதிரி காஸ்ட்லி ஸ்டப்ஸ் மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை. அதையும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். ஓகே. இட் இஸ் வெரி குட். அண்ட் தென் கம்மிங் டு மை பாதங்கள். முக்காவாசி பேருக்கு காலில் வந்து வெடிப்பு இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே வந்து நான் எங்கேயும் வெளியில போறது இல்லை, எங்கேயுமே நான் நடக்கிறது இல்லை, இருந்தாலும் எனக்கு எதுக்கு காலில் வெடிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். இட் இஸ் பிகாஸ் நீங்க வந்து அதை ஒழுங்கா ஸ்க்ரப் பண்றது கிடையாது, ஒழுங்கா மாய்ஸ்சர் பண்றது கிடையாது.
ரெகுலரா கேர் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ நம்ம பாதம் வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஒரு ஹீல்ஸ் போட்டுட்டு ஒரு கொலுசு போட்டுட்டு எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கால் தான் ரொம்ப அழகா இருக்கும் எல்லாத்த விடையும். ஸோ அந்த காலை வந்து நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ வில் ரெக்கமெண்ட் இஸ், ஒரு மாசத்துக்கு இல்லைனாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் சுடு தண்ணி மீன்ஸ் வார்ம் வாட்டர். ஓகே, ரொம்ப சூடான தண்ணி கிடையாது, வார்ம் வாட்டர்ல ஒரு 2 பேக்கெட் ஷாம்பு, ஒரு 2 லெமன் அண்ட் தென் சால்ட். கல்லுப்பு இருந்தா இட் இஸ் வெரி குட் அக்குபஞ்சர். கல்லுப்பு இல்லைன்னா நார்மல் சால்ட் போட்டு அண்ட் தென் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் சோடா மாவு. ஐ ஃபீல் லைக் ஐ எம் மேக்கிங் சம் டிஷ் ஓவர் ஹியர். ஏதோ சமையல் குறிப்பு சொல்ற மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் போட்டு பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்க கால் அதுல ஒரு half an hour ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா யூ கேன் ஃபீல் த ஃப்ரெஷ்னஸ் இட் ஹேஸ். தெல் பி ஆல் தீஸ் ட்ரை ஸ்கின், டெட் ஸ்கின் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா யூஸ் அ மாய்ஸ்சரைசர் ஃபார் யுவர் லெக். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஷாம்பூ இதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை, எனக்கு வேலை செய்யவும் டைம் இல்லை, எனக்கு வந்து 24 மணி நேரமும் என்ன பண்றேனே தெரியல. பட் டைம் போயிடுது. அந்த மாதிரியான டைம்ல நான் வந்து இது வந்து லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய சம் ஃபேஸ் வாஷ் தான். இதை நான் மூஞ்சிக்குன்னு தான் வாங்கினேன், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு. பட் என் மூஞ்சிக்கு இது செட் ஆகலை. இது போட்டதான் எனக்கு வந்து ரெட்டா ஆயிடுச்சு. அதனால நான் இதை வந்து என் காலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வை டு வேஸ்ட், காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா? ஸோ காலில் வந்து இந்த ஸ்க்ரப் கிரியேட் பண்றதுக்கு பதிலாக ஷாம்பு போட்டு லெமன் போட்டு அதெல்லாம் போட்டு கிரியேட் பண்றதுக்கு பதிலாக ரீசெண்டாக என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் வந்து இதை யூஸ் பண்ணி, இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி என் காலை வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிருவேன். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு யூஸ் அ குட் மாய்ஸ்சரைசர் விச் இஸ் திஸ். இந்த மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி சீப், எல்லாருமே வாங்கிக்கலாம், 10 ரூபா தான். ஓகே, இதை வாங்க முடியல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் ஆர் கேஸ்டர் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஆர் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய். ஓகே, ஸோ தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், இதுல எதுனா ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட காலுக்கு. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் வீடியோ யூ ஹாவ் டு ஃபாலோ ஸோ தட் யுவர் ஸ்கின் இஸ் ஸ்டார்டிங் டு க்ளோ ஆர் அட்லீஸ்ட் யுவர் ஸ்கின் லவ்ஸ் டு பி தேர் வித் யூ. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ ஸ்கின் கேர். நீங்க நிறைய பேர் வந்து இப்பயும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸா என்ன இவ அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் டூயிங் ஸ்கின் கேர், ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப்ஸ் so that you will love your own selves. Okay, so with this the video actually comes to an end. Thank you so much for watching. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா please subscribe பண்ணிடுங்க. And thank you for all the supports. Love you all. Tada bye bye until I see you in the next video.